ஆமா, ஆஷா எங்க போயிருக்கா? அம்மா காலையிலே எந்திரிச்சு ஃப்ரெண்ட்ஸோட பிக்னிக் போயிட்டாங்க. இதை உங்ககிட்ட சொல்ல சொன்னாங்க முதலாளி. பிக்னிக் போயிருக்காளா? முதலாளி, நீங்க மட்டும் குடிக்காம என்னையும் குடிக்க வச்சு ஏன் இப்படி வழி நடுக பிரச்சனை பண்றீங்க? ஃபாரின் போறதுக்கா சொல்றேன், ஊரின் போறதுக்கு தானே நிறுத்த சொல்றேன். ஸ்கூல் பையன் மாதிரி இந்த ஆள் கூட பெரிய தொந்தரவா இருக்கு. அடி வேற. ரவி, தனியா போ, பயமா இருக்கு, கொஞ்சம் பின்னால வாடா. பெரிய தொல்லையா போச்சு சார்.
ஏப்பா ரவி, சொல்லுங்க. என்ன எவனோ ஒருத்தன் நம்ம வண்டிய படுக்க வச்சுட்டு போயிட்டானே, எப்படி ஓட்டுறது? படுத்துக்கிட்டே ஓட்டுறது. அப்ப படு. சும்மா வயிற்றுல கிண்டாதீங்க முதலாளி. எவனோ ஒருத்தன் நம்ம வண்டியை பாட்டா உடைச்சிட்டு போறான். அது யார் என்னன்னு பார்த்தா அவன் மூஞ்சி மாதிரி உடைக்க வேண்டாம். யாரா வேணான்னு சொன்னா? வண்டிய ஸ்டார்ட் பண்ணு. சீக்கிரமா ஏறுங்க. ஏறேன்டா. ஓய், யார் பாரு வீட்டுல? யாரியா நீ? ஏன் ராத்திரி வந்து கட்டிட்டு இருக்க? கத்துறமா, அந்த ஆளை வர சொல்லியான்ற. மரியாதையா வெளியே போ, இல்ல மரியாதை கொடுத்து வெளியே போட்டு இருக்கும். மரியாதை கொடுத்து அனுப்புவீங்களா? என்னங்க அது வம்பா போச்சு? வண்டி அடிச்ச உள்ள இருக்கா, அவள வர சொல்லியா? டேய், ஒழுங்கா வெளில போறீங்களா இல்ல உத வாங்கிட்டு போறீங்களா? ரவி, அடிச்சிருவாருங்க போல் இருக்கு. எனக்கு பயமா இருக்குடா. எனக்கு கூட தான் பயமா இருக்கு முதலாளி. உனக்குமா? ஆமா, நீங்களா கொஞ்சம் தைரியமா பேசுங்க. நாங்க ஒரு முடிவுக்கு வந்துட்டோம். ஆனா நீ அந்த அளவுக்கு போயிடாத. எந்த அளவுக்கு முதலாளி? ஐயோ, அறிவட்டவனே, ஆஸ்பத்திரி அளவுக்கு போயிடாத. ஆஸ்பத்திரியா? அவன் பாய ஆரம்பிச்சானா தாங்க மாட்டீங்கடா பாவிகளா. யோ, இப்ப உங்களுக்கு என்ன ஆகணும்? அப்படி பணிவா கேளு. வண்டியில டேஞ்சர் லைட் உடைஞ்சு போச்சு, ஹெட்லைட் உடைஞ்சு போச்சு, இண்டிகேட்டர் உடைஞ்சு போச்சு, கண்ணாடி உடைஞ்சு போச்சு. எல்லாம் எவ்வளவு ஆகும் தெரியுமா? எவ்வளவு ஆகும் முதலாளி? 399 ரூபா 95 பைசா. அவங்க என்ன கேக்குறாங்களோ கொடுத்தனப்பு. அப்படி போட்டாக் முடிவோட வரா முதலாளி. நீங்க பரவாயில்ல, கொஞ்சம் டீசெண்டா பிஹேவ் பண்றீங்க. ஆனா இந்த பசங்க உங்க அப்பா அம்மா வச்ச பேரையே போயிடுவானுங்க போல இருக்கு. ஏற்கனவே பேர் போன ஒரு போல் இருக்கு. ஒசரத்துல இருக்காரு. எவ்வளவு பணம் தரணும்? நாங்க ஒண்ணும் அநியாயமாலாம் கேட்க மாட்டோம், நியாயமா தான் கேட்போம். கேட்டுட்டோமா முதலாளி? ஒன்னா கேட்க போற? கேளுடா. அப்ப பொண்ணே கேட்டுட்டவா? வம்பெல்லாம் விலைக்கு வாங்காத, தேவைப்பட்டத கேளு. 399 ரூபாய் 95 பைசா. இதுல 400 ரூபாய் இருக்கு, வச்சுக்க. பாரு, 5 பைசாவை தூக்கி ஏறி. நாமெல்லாம் மான மரியாதை உள்ளவங்க. நமக்கு மான மரியாதை எல்லாம் இருக்கு, ஆனா 5 பைசா சேஞ்ச் இல்லையே. அதுதானே நம்ம கிட்ட இருக்க ஸ்பெஷல். எது இருக்கணுமோ அது இருக்காத. ஆனா விசிட்டிங் கார்டு இருக்கு. இந்தா, இதை எடுத்துட்டு வந்து இந்த அட்ரஸ் நாளை காலையில 5 பைசா கலெக்ட் பண்ணிக்க. ஏண்டா, நம்ம கடைக்காடு தானே. என்னையா? உன்னை தவிர வேற யாராவது மேல இருக்காங்களா? இல்ல. அப்ப கீழே இறங்கி வா. என்ன ஞாபகம் இருக்கா? கொஞ்சம் அப்படி திரும்புங்க. எந்த பொசிஷன்ல பார்த்தாலும் ஞாபகத்துக்கு வரலையே. இந்த பர்ஸ் ஆவது ஞாபகம் இருக்கா? ஏன் பர்சாச்சே? அது எப்படி உங்ககிட்ட வந்தது? பிக்பாக்கெட் அடிச்சிட்டீங்களா? இது வரைக்கும் இல்ல, இனிமேதான் அடிக்கலான்னு முடிவு பண்ணிருக்கேன். பர்ஸ் இல்ல, 399 ரூபாய் 95 காசு. இப்போவாது என்ன ஞாபகம் இருக்கா? 5 பைசா நீ மிச்சம் தரணும். அதாவது ஞாபகம் இருக்கா? 5 பைசா? அல்பம் ஒரு 5 பைசாக்காகவா மாருதி கார்ல பெட்ரோல் எல்லாம் ஊத்தி இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க? அதை பத்தி நீ கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. நீதான் ரொம்ப பெரிய மனுஷனாட்டம் விசிட்டிங் கார்டு எல்லாம் கொடுத்து காசை கலெக்ட் பண்ணிக்கன்னு சொன்னல. கொண்டா 5 பைசாவை. ஐயோ, என்னடா அது வம்பா போச்சு. அவசியம் வேணுங்களா? வேணும்னு கேக்குறேன்ல. 2 5 பைசா ஒன்னா சேர்ந்து 10 பைசாவா இருக்கு. அட்ஜஸ்ட் பண்ணிக்கீங்களா? எனக்கு தேவை ஏன் 5 காசு. நீ என்ன பண்ணுவே ஏது பண்ணுவே தெரியாது. எனக்கு ஏன் 5 பைசா வேணும். நான் ஏன் தடுமாறேன்னா, மைசூர் மகாராஜாவோட கடைசி வாரிசே நான் தாங்க. தானம் பண்ணி தான் கர்நாடக மாநிலத்தையே கவர்மெண்ட் கொடுத்தோம். அதனாலதான் 5 பைசா கூட இல்லாம திண்டாட்டமா இருக்கு. கடன் வாங்கி தரேன். ஹலோ பிரதர்ஸ், நண்பர்களே, ஒரு 5 பைசா கடனா கொடுக்க முடியுமா? அந்த அளவுக்கு இங்க யாரும் பிச்சைக்காரன் இல்ல. நேரத்துக்கு கை கொடுக்க மாட்டீங்களே. அண்ணா நீங்க? மைசூர் மகாராஜாவுக்கு கடைசி வாரிசே நான் தான். இப்படி தானம் பண்ணியே கர்நாடகா மாநிலத்தையே கவர்மெண்ட்டுக்கு கொடுத்துட்டேன். கடைசியா இருக்கிறது இந்த 5 பைசா தான். தம்பி, இத வச்சுக்கிட்டு நீயாவது நல்லா இருப்பா. தன்வனை தன்னை சுடும். இந்தாங்க.
5 பைசாவுக்கு இவ்வளவு மரியாதை இருக்கும்னு தெரிஞ்சிருந்தா இதை நானே கொடுத்திருப்பேனே. ஏண்டி 18 வயசு ஆகுது, ஒழுங்கா கோலம் கூட போட தெரியல. புருஷன் வீட்டுக்கு போய் என்னடி பண்ணுவ? புருஷனே கூப்பிட்டு கோலம் போட சொல்லுவ. நீ சொன்னாலும் சொல்லுவ. ஒழுங்கா போடு. ஏன் பொண்ணை திட்டிக்கிட்டு இருக்க? கோலம் போடுறத பத்தி நீ கவலைப்படாதம்மா. உங்க அம்மாக்கு சொல்லி கொடுத்த நான் தான். ஆமா, இதுல ஒண்ணும் குறைச்சல் இல்ல. நமஸ்காரம். வாங்க வாங்க கிருஷ்ணசாமி. இதுல 4-5 மாப்பிள்ளைகளோட போட்டோக்கள் இருக்கு. உங்க பொண்ணுக்கு எந்த மாப்பிள்ளை பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்க. என்னால முயற்சிகளை பண்ணி இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கிறேன். ஏற்கனவே பார்த்த எந்த மாப்பிளைக்கும் என் பொண்ணு பிடிக்கலையா? பிடிச்சிருந்தா இந்நேரம் உங்க பொண்ணுக்கு முகூர்த்தமே முடிஞ்சிருக்கும். நான் கொடுத்த மாப்பிள்ளைங்க போட்டோவோட இந்த ஜாதகத்தையும் கொடுக்குறேன். எல்லாமே வெளியூர் மாப்பிள்ளைங்க தான். இதுல ஒரு ஜாதகமாவது உங்க பொண்ணுக்கு பொருந்தாமலையா இருக்கும். கவலைப்படாதீங்க, கூடிய சீக்கிரம் உங்க பொண்ணுக்கு கல்யாணத்துக்கு உண்டான ஏற்பாடை நான் பண்றேன். தைரியமா இருங்க. ஹலோ, மாருதி ஆட்டோமொபைல்ஸ் சார்? ஆமா சார், எங்க வீட்ல கார் ரிப்பேரா இருக்கு. அட்ரஸ் சொல்றேன், கொஞ்சம் நோட் பண்ணிக்கிறீங்களா? சொல்லுங்க. பிளாட் நம்பர் 31, 4th ஸ்ட்ரீட், பிரிம்ரோஸ் ரோட், மெஜஸ்டிக் சர்க்கிள். யாராவது அனுப்புறீங்களா? சரிம்மா, இப்ப ஆள் அனுப்புறேன். ஓகே. ரவி, ஏமா வீட்டுல யாரும் இல்லையா? இந்த வீட்டுல தானே கார் ரிப்பேர்னு போன் பண்ணீங்க? ஹலோ, நீங்க தான் போன் பண்ணி வர சொன்னீங்களா? ஏன் நாங்க போன் பண்ணா நீங்க வர மாட்டீங்களா? நீங்க பண்ணா நாங்க வருவோம். ஆனா வந்தா வீட்டுல ஒரு நாய் கூட இல்ல. ஐம் சாரி, வீட்டுல யாருமே இல்லைன்னு சொல்ல வந்தேன். ஆமா, வண்டியெல்லாம் ரெடி பண்ணிட்டியா? பக்காவா ரெடி பண்ணிட்டேன். டேஞ்சர் லைட், ஹெட் லைட் எல்லாம் மாத்திருக்கேன். கண்ணாடி கூட புதுசா போட்டிருக்கேன். என்ன பண்ற நீ? இல்ல ஒண்ணு இல்ல, இந்த ஹாரன் சரியா ஒர்க் பண்ணுதான்னு பார்த்தேன். ஆமா, நீதான் காஸ்ட்லி மெக்கானிக் ஆச்சே, ரொம்ப செலவா இருக்குமே. பணம் பத்துச்சா? பத்தலதான், ஆனா தப்பு எங்க மேல இருக்குல்ல, அதனாலதான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டேன். இந்த மாருதி கார்ல ஹெட்லைட் உடைச்சா எவ்வளவு நாள்ல ரெடி பண்ணுவேன்? ஒரே நாள் ரெடி பண்ணுவேன். இந்த கண்ணாடி உடைச்சா? அத 2 நாள்ல ரெடி பண்ணுவேன். ஒட்டு மொத்தமா 1 மாசம் என்னோட கார் உன் ஒர்க் ஷாப்ல இருக்கணும்னா இத என்ன பண்ணணும்? ஒண்ணே ஒண்ணுதான் செய்யணும், காரை கண்ணா பின்னான்னு உடைக்கணும். பணத்திமிருன்னு கேள்விப்பட்டிருக்கேன், ஆனா இன்னைக்குதான் அதை நேர்ல பாக்குறேன். உன்னை நான் 1 மாசம் பாத்துக்கிட்டே இருக்கணும். எனக்கு இதை தவிர வேற வழி தெரியல. எடுத்துக்கிட்டு போ. ஆஷாக்காருக்கு என்னாச்சு? எதனா ஆக்சிடென்டா? ஆக்சிடென்ட்லாம் ஒண்ணும் இல்லைங்க. நேத்து இங்க வந்து தரால் பண்ணாரு ஒரு மெக்கானிக். அந்த ஆளுக்கு அம்மா போன் பண்ணி வர சொன்னாங்க. இந்த கார் 1 மாசம் ஒர்க் ஷாப்ல இருக்குன்னா என்ன பண்ணணும்னு கேட்டாங்க. அதுக்கு அந்த ஆளு கண்ணா பண்ணான்னு உடைக்கன்னு சொன்னாரு. அதான் உடைச்சு அனுப்புறாங்க, வேற ஒண்ணும் இல்லைங்க. வேலைக்காரன்ல இவன்ல வேலைக்காரன் 500 ரூபாய் பில் போடுற வண்டியை கொண்டாடான்னா மாச கணக்கா வேலை செய்யற வண்டி எல்லாம் கொண்டாந்து இருக்கிறான். ஆமா, ஏங்க அப்பா, சவுண்ட் இவ்வளவு வருது. பார்ட்டி யாருடா? சவுண்ட் பார்ட்டி. வயித்துல பிறக்காம பணத்துல பிறந்த ஒருத்தியோட திமிருக்கு அடையாளம் தான் இந்த வண்டி. முதலாளிக்கு பணப்பெட்டி ரொம்பணும், தொழிலாளிக்கு வயிறு ரொம்பணும். நம்ம பாலிசிக்கு இந்த வண்டி சரியான தீனி.
வேலைக்காரன்னா இவன்ல வேலைக்காரன் ஆ? நான் சொல்லல நீங்க சொன்னது. அதனால அடுத்த மாசத்துல இருந்து சம்பளத்தை கொஞ்சம் ஏத்துங்களேன். முதல்ல வண்டியை தேத்து அப்புறம் நாங்க ஏத்துறோம்.